அடுத்தது ஒரு மிகப்பெரிய சரவடி வந்து இந்த மேடையில் பேச போகிறாரு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ரொம்ப உற்சாகமாகிடும்னு நினைக்கிறேன். இவரை பற்றி சொல்லணுன்னா, பொதுவாகவே இந்த தனியார் அமைப்புகள், அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய கல்குவாரி மலைகளை வந்து உடைச்சிட்டாங்க. அப்படி உடைக்காத மலைகளை மட்டும்தான் அவர் விட்டு வச்சிருக்கிறாரு. மீது எல்லா மலைகளும் ஆய்வு பண்ணிட்டார். தமிழ்ச்சூழலில் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் யாருன்னா இப்போதைக்கு இவர் தான் நம்மளால் சொல்ல முடியும். குறிப்பாக அயோத்திதாசரை மறுகண்டுபிடிப்பு செய்து இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட பெருமளவில் கொண்டு சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. தமிழக அரசு இன்றைக்கி அயோத்திதாசருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்கன்னா அதற்கு கொடுத்த மிகப்பெரிய பண்பாட்டு அழுத்தங்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமை எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியத்தில் இருக்கிற தலித்துகளை வந்து குறிப்பாக இன்றைக்கி தலித்துகளுடைய இருப்பும் எதிர்காலமும் என்னவா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை குறித்து ஒரு பெரிய உரை வந்து திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் நம்முடைய ஆட்ட போகிறாரு. ஸோ உங்களுடைய கரவொலியின் இடையே நாம் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். ஜெய் பீம். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, இது 3வது ஆண்டு வேர்ச்சொல் நிகழ்வு. 2 வருடங்களுக்கு முன்பு நடந்தபோது எப்படி தமிழ் மரபில் நாம் நினைக்கிறது போல் தொடர்ந்து தலித்துகளை, ஒடுக்கப்பட்டவர்களை புறக்கணித்து வந்திருக்கிறார்கள் என்பதில்லை. மாறாக ஏதோ ஒரு வகையில் தமிழ் மரபில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய அறிவு, பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருந்திருக்கிறது. அது சில வேளைகளில் சொல்லப்பட்டிருக்கலாம், சில வேளைகளில் மறைக்கப்பட்டிருக்கலாம். என்றாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பை நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் என்பதை பற்றி என்னுடைய உரை அமைந்தது. அடுத்த போன வருடம் வந்து எப்படி வந்து 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மரபு இலக்கியங்களில் தலித்துகளுடைய இடம் என்னவாக இருந்தது என்பது பற்றி என்னுடைய உரை அமைத்து கொண்டேன். இன்றைக்கி நான் இந்த இதில் பேசுகிறது என்னென்னா, 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் நவீன இலக்கியம் என்ற ஒன்று இங்கு கால் கொண்ட போது அதில் தலித்துகள் பற்றி என்ன விதமான பதிவு இருந்தது என்பதை பற்றி பேசுகிறது தான் என்னுடைய இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தலித்துகள் நான் முன்னமே சொன்னது போல் ஒரு சுத்தமாக சினிமா, கலை, இலக்கியம் இவற்றில் அவர்களுக்கு பங்கே இருந்ததில்லை என்பது போல் நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு முழு உண்மை அல்ல. அவர்களுடைய இடம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு ஏற்கனவே நம்ம பேசுனது தான். ஏன் வந்து குறளை எழுதிய வள்ளுவரை பற்றியான ஒரு கதையில் அவர் வந்து ஒரு பிராமண ஆணுக்கும் ஒரு தலித் பெண்ணுக்கும் பிறந்தவர் என்கிற ஒரு கதை ஏன் உருவாக வேண்டும்? அதே போல் ஔவைக்கு ஏன் அப்படி ஒரு கதை இருக்க வேண்டும்? கபிலருக்கு ஏன் அந்த கதை இருக்க வேண்டும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான பங்களித்தவர்களை அவர்களுடைய பிறப்பு சார்ந்தோ, அவர்களுடைய வளர்ப்பு சார்ந்தோ, அவங்களுடைய பங்களிப்பு சார்ந்தோ ஜாதி மறுப்பு அல்லது ஜாதி எதிர்ப்பு குரலோடும் பார்க்க வேண்டிய, அதாவது அவங்களுடைய தலித் பிறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏன் இந்த யோசனை தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி வரையிலும் கூட தமிழ் இலக்கியத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த புலவர்கள் பற்றி பாடுகிற போது, அவர்களை பற்றி வரலாறு சொல்லுகிற போது அவர்களுடைய முக்கியமான அவங்களுடைய பிறப்பை பற்றி பேசுகிற போது அவங்கள ஒரு அறிவு மரபோடு இணைச்சி பார்க்கக்கூடிய கதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்திருக்கின்றன. எனவே தலித்துகளுடைய பங்களிப்பு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு எச்சமாகவோ ஒரு சிறு அடையாளமாகவோ அது தமிழ் மரபில், தமிழ் இலக்கியத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அந்த எச்ச சொச்சம் இருந்து வந்திருக்கிறது. அந்த எச்சங்களை நாம் தொகுத்து பிறவற்றோடு இணைத்து பார்க்கிற போது அதுக்கு பின்னாடி இன்னொன்று இருந்திருக்கு
அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, அவர்களுடைய அறிவு ரீதியான பங்களிப்புகளை மறைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய கதையாடல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதையாடல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு. ஜாதி அமைப்பு என்பது இங்கே ஒரு பெரிய போர் அதனால் உருவானது என்பதை விடவும், இங்கு உருவாக்கப்பட்ட கதைகளும் அந்த கதைகளை நம்ப வைக்கிறதும் அவற்றை பல்வேறு பண்பாட்டு வடிவங்கள் மூலமாக தொடர்ந்து பரப்புவதன் மூலம் ஒரு சமூக உளவியலாக அவற்றை மாற்றுவதன் மூலமாகத்தான் இங்கு கட்டமைத்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு பெரிய வாளாலோ போராலோ வீழ்த்தப்பட்டவர்கள் என்பதை காட்டிலும் கதைகளால் வீழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே தான் நாம் இலக்கியத்தில் நாம் ஒரு மாற்று கதை, புனைவு, மாற்று வரலாறு என்பதை நோக்கி நாம் திரும்ப திரும்ப பேசி பார்க்கிறோம். ஒரு பெயரை நம்ம வெறும் பெயராக பார்க்கல. அந்த ஊர் பெயருக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை நாம் வெறும் வரலாறாக பார்க்காம அதுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய பல்வேறு மடிப்புகளை புரிந்து கொள்வது, இப்படியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தலித்துகள் பற்றி இப்போ முன்னால் பேசிய நண்பர்கள் ரஞ்சித் தொடங்கி பெருமாள் முருகன், அசோக் வர்தன் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சமூகம் பற்றியான ஒரு இழிவு, அந்த இழிவு ஒரு கல்ச்சுரலாகவே திரும்ப திரும்ப கலாச்சார அடையாளமாகவே இங்கே சொல்லப்பட்டு அது ஏற்க வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எப்படி படித்து இருக்க முடியும், இவங்க எப்படி இவ்வளோ யோசித்திருக்க முடியும் என்கிற ஒரு யோசனை ஏன் வருகிறது? ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சிறந்த அறிவாளி என்று சொல்லுகிற போது நம்முடைய பாடநூல்களில் அவரை ஏன் சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று சொல்ல வேண்டும்? அவர் செந்தாமரை என்றால் சேர் என்பது எதுவாக இருக்கிறது என்றால் அவர் பிறந்த சமூகத்தை சேர் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கே ஒருத்தன் உருவாக முடியாது, அங்கே ஒரு செந்தாமரை மலர்ந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஏன் நத்தையில் முத்து பிறந்தது என்று சினிமா எடுக்கிறான்? ஏனென்றால் நத்தை அழுக்கோடு இருக்கிறது, அதில் முத்தே உருவாகாது, அது ரேராக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன் இந்த ஒவ்வாமை, இந்த நம்ப முடியாமை இந்த சமூகத்திற்கு ஏன் உருவானது என்று சொன்னால், இந்த சமூகம் இப்படியானது தான் என்ற ஒரு கருத்தை, ஒரு கதையை, ஒரு பண்பாட்டு வடிவத்தை ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப இங்கே பரப்புகிற போது அது சமூக உளவியலில் ஒரு இடத்தை பெற்று அது ஒரு நிரந்தர உண்மையாகவே மாறிவிட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி தலித் இலக்கியம் என்பது 90களில் உருவான போது அவர்களுடைய அடையாளத்தை பற்றி பேசுவதாக உருவான இலக்கியம் இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்றால், அவர்களுக்கு ஒரு உளவியல் தெம்பை கொடுக்கக்கூடியதாக, அதற்கான வரலாறு, அவர்களை முதலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவர்களை எழுச்சி பெற வைக்க வேண்டியது இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. கருத்தியல் ரீதியாக அவர்கள் கட்டுண்டு கிடக்கக்கூடிய பல்வேறு வலயங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை தர வேண்டியது இருக்கிறது. இப்படியான பின்புலத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு மறுவாசிப்புகள், பல்வேறு புதிய வரலாற்று எழுதுகைகள் உருவாகி இருக்கின்றன. நண்பர்களே, அண்மையில் நான் நந்தன் பற்றி ஆய்வு செய்து வருகிறேன். அவற்றை நீலம் இதழில் கூட மாமன்னன் நந்தன் என்கிற தலைப்பிலே நான் ஒரு தொடராக எழுதி வருகிறேன். அதில் அதை ஒட்டி சில விஷயங்களை பார்க்க ஆரம்பித்த போது, நந்தனுடைய அந்த பிரதி, நாம் இன்னைக்கு நந்தனார் என்று அறியப்படக்கூடிய ஒரு சைவ பக்தர், ஒரு பண்ணையாரிடம் பண்ணை அடிமையாக இருந்து சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்காக கடைசி வரை போராடி அனுமதி பெற்று அப்புறம் நெருப்பில் இறங்கி தன்னை நிரூபித்து அவர் ஒரு சிவபக்தன் ஆனார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த கதை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஃபெனாமினாவாக இருந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கு தலித்துகள் பற்றி நாம் பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுடைய ஒரு தொடக்கமாக அந்த கதை இருக்கிறது என்று நான் அதை யோசித்தேன்.
இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தேசிய கட்சியிலிருந்து உள்ளூர் கட்சிக்காரங்க வரைக்கும் அரசியல்வாதிங்க ஒரு ஊருக்கு போகிற போது ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய வீட்டில் டீ குடிக்கிறதையோ சாப்பிட்றதையோ ஒரு பெரிய பெருமையாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அது இந்த சமூகத்தை எந்த அளவிற்கு அவமதிக்கிறது என்பது கூட அந்த முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. ஏன் இந்த சமூகத்தில் சாப்பிட்றது அவ்வளோ பெரிய புரட்சியா? ஏன் இங்கே சாப்பிடவே முடியாத சூழ்நிலை என்ற ஒன்றை நீங்கள் உருவாக்கி வைத்துவிட்டு சாப்பிட்றத ஒரு புரட்சியாக சொல்லக்கூடிய நோய் எங்கிருந்து வருகிறது? அப்போ இது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெரும் தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது. இது அவர்களை என்னவாக மாற்றுகிறது, என்னவாக ஃபீல் பண்ண வைக்கிறது என்பதை பற்றி இங்கு இருப்பவர்களுக்கு எந்த விதமான யோசனையும் எழுவதில்லை. இது எப்படி உருவாகிறது? இவர்கள் என்ன எந்த வகையில் இழிந்தவர்கள் என்று பார்க்கிற போது இந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனை என்கிற இந்த நூல் ஒரு மிக முக்கியமான தொடக்கமாக இருந்திருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நந்தனார் சரித்திர கீர்த்தனை 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கோபாலகிருஷ்ண பாரதியார் என்கிற தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பிராமணர் ஒருவரால் எழுதப்பட்டது. அன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஸ்காலர் அவர். அந்த காலகட்டத்தில் இருந்த பல பேரோடு அவருக்கு நல்ல தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த நூல் முதல்ல ஒரு கதா காலட்சேபமாக, நாடகமாக, சொற்பொழிவாக இப்படிலாம் வழங்கப்பட்டு அப்புறம் பிரிண்ட்டுக்கு வந்தது. பிரிண்ட்டுக்கு வந்த பின்னாடி அது பரவ ஆரம்பித்தது. அந்த கதை, அதாவது இந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய இந்த நந்தனார் என்கிற இந்த கதை பரவ ஆரம்பித்தது. பரவ ஆரம்பித்ததும் அது பல பேரையும் அந்த கதை வெகுவாக ஈர்த்தது. அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே ஒரு பரிவு கொண்ட சீர்திருத்தவாதிகளையும் சரி, ரொம்ப ஆன்மீக உணர்வுடையவர்களையும் சரி, அரசியல்வாதிகளையும் சரி நிறைய ஈர்த்தது. அப்போது தலித்துகள் பற்றி அவங்க ஒரு விஷயத்தை பேசுறதுக்கான ஒரு உதாரணத்தை தேடுற போது அவங்களுக்கு ஒரு சித்திரமாக எது கிடைக்குது, எந்த பாத்திரம் கிடைக்கிறது என்றால் நந்தனார் போன்ற ஒரு பாத்திரமே ஒரு தலித் பாத்திரமாக இவர்களுடைய சிந்தனையில் தெரிகிறது. நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் விவரிக்கப்பட்டுள்ள அந்த சேரி, அந்த மக்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் எவ்வாறு இழிந்தவர்களாக கிடக்கிறார்கள் என்கிற இந்த சித்திரமே இவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இதற்கு பின்னால் மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழில் 2வது நாவலை எழுதிய ராஜமையர் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை படித்துவிட்டு அதை முதல் முறையாக ஆங்கிலத்தில் எழுதினார். இரண்டாவதாக 3வது நாவலாசிரியர் என்று கருதப்படக்கூடிய தமிழின் மிக முக்கியமான ஒரு சீர்திருத்த நோக்குடைய மாதவையா அவர்கள் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை அவரும் ஆங்கிலத்தில் எழுதினார். இப்படி தமிழில் மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் முன்னோடி ரைட்டர்ஸ். தமிழில் ஒரு தலித் பாத்திரம் இவர்களை தொடர்ந்து ஈர்த்திருக்கிறது. அவற்றை ஆங்கிலத்திலே அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதிலே முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். 3வது பாரதியார் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நந்தனுடைய கேரக்டரால் அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார். எந்த அளவிற்கு அப்படின்னா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த கனகலிங்கம் அவர்களுக்கு பூணூல் மாற்று மூலமாக அவர் ஒரு பறையர் வகுப்பைச் சேர்ந்தவர், அவரை பிராமணராக மாற்ற முடியும் என்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நந்தனார் கதையிலிருந்து பெற முடியும் என்கிற அளவிற்கு பெற்று அவர் இருக்கிறார். ஏன்னா நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் நந்தனார் அந்த கதை முழுக்க முதல்ல அவர் ஒரு பண்ணை அடிமைக்கிட்ட, அதாவது ஒரு பண்ணையார்கிட்ட பண்ணை அடிமையாக இருக்கார். அவர்கிட்ட கெஞ்சுறாரு, நான் சிதம்பரத்துக்கு போகணுன்னுட்டு போராடி அந்த அனுமதியை பெற்றுறாரு. 2வது சிதம்பரத்துக்கு வந்த பின்னாடி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை 3000 என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவரை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் அவங்கக்கிட்ட போராடுறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கெஞ்சி போராடி அவன் மீது ஒரு பரிவு வரும்படி ஆன பின்னால் கடைசியில் ஒரு பெரிய தீயை வளர்த்து அதில் அவரை இறக்கி அவர் இறை தொண்டராக மாற்றுகிறார்கள்.
அந்த தீயில இந்த புலை பிறப்பு அழித்து புலை பிறப்பை அழித்து இன்னொரு பிறப்பாக மாறுகிறார். இப்போ இன்னொரு பிறப்பாக மாறி போகிற போது அவர் முதுகில் பூணூல் தவழ செல்லுகிறார். அப்போ ஒரு பறையர் என்ற கேரக்டர் அந்த தீக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இழிவின் குறியீடாக இருந்து, தீ என்பது அவற்றை அழிக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும் வேத மரபில் தீ என்பது அக்னி என்பது எவ்வளோ முக்கியமானதாக அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது. பாரதியோட அக்னி என்கிற கவிதையை நீங்கள் படித்திருக்கலாம். தீ வளர்த்தல் பற்றியான அவருடைய கவிதையை கூட நீங்கள் படித்திருக்கலாம். அப்போ இந்த தீ ஒரு முக்கியமான குறியீடாக இருந்து அவரை அதிலிருந்து அழித்து அவரை கொண்டு போகுது. ஒரு இருபிறப்பு என்று நாம் சொல்றோம்ல, பிராமணர்களை சொல்லும் போது இருபிறப்பாளன்னு சொல்லுவோம்ல, அந்த பிறப்பை அவனுக்கு அளிக்கிறாங்க. முந்தைய பிறப்பு என்பது இழிவானதாகவும் பறையர் ஆகவும், இப்போ தீக்கு பின்னாடி அது ரொம்ப மேன்மையானதாகவும் அவன் ஒரு பூணூல் தவழக்கூடியவனாகவும் மாறுகிறான். இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூக தகுதிக்கு மாறக்கூடிய இந்த ஷிஃப்ட் நம்ம தமிழ் ரைட்டர்ஸ் பல பேரை மிகவும் ஈர்த்திருக்கிறது. நான் ஒரு சில கதைகளை உங்களிடம், கதைகளின் பெயர்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பாரதியாரை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ராஜமையருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சொன்னேன். அப்புறம் ராஜமையருடையதை மாதவையா ராஜமையர் 2 பேரும் சொன்னேன். அடுத்து நான் ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை சொல்ல விரும்புகிறேன். அவர் ராஜாஜி. ராஜாஜி ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறுகதைகள் எழுதிய ஒரு மிக முக்கியமான சிறுகதை ஆசிரியர். அவர் ஒரு தேசியவாதி, ஒரு லட்சியவாத நோக்கு கொண்ட கதைகளை எழுதியவர். அவர் தன்னுடைய கதைகளில் 4 கதைகளை எப்போ 1920களில் தலித்துகளை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். நாம் நினைக்கிறோம்ல 1932க்கு பின்னாடி தான், புனா ஃபேக்ட் வந்த பின்னாடி தான் ஒரு பெரிய பைனரி உருவாகிறது. அந்த பைனரி ஒட்டி தான் காந்தியவாதிகள் தலித்துகளை பற்றி எழுதுறது, அக்கறைப்படுறது ஒன்று உருவாச்சு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் தமிழ் சூழலில் அதுக்கு முன்னாடியே உருவாகிவிட்டது. அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் நிறைய தலித் இயக்க செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருந்தன. அப்போ தலித் இயக்க செயல்பாடுகள் ஒரு பக்கம், கிறித்துவ மதமாற்ற செயல்பாடுகள் இன்னொரு பக்கம், தேசியவாத இயக்கத்தின் எழுச்சி இன்னொரு பக்கம். இது தலித்துகள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்தையும், அப்புறம் தலித் அல்லாத பிற ஆதிக்க வகுப்பினர் மத்தியில் இது பற்றியான ஒரு கவனத்தையும் ஒரு சேர கோரியது. அதனால தான் தமிழின் முன்னணி ரைட்டர்ஸ் எல்லாருமே முதல்லையே தலித் விஷயத்தை, தலித் பாத்திரத்தை பற்றி எழுதுகிறார்கள். அதனால தான் பாரதி தன்னுடைய எழுத்துக்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வர்றார். பாரதி அளவுக்கு சுவாமி சகஜானந்தரை பற்றி இன்னொரு எழுதியிருக்க முடியாதுங்கிற அளவிற்கு சகஜானந்தரை ஆதரித்து பாரதி எழுதினார். இப்போ இந்த தொடர்ச்சியில் ராஜாஜி அவர்கள் 4 கதையை எழுதினார். ஒரு கதை அர்த்தநாரி, இன்னொன்று ஜெகதீச ஐயரின் கனவு, ஜெகதீச சாஸ்திரியின் கனவு, அடுத்து புனர்ஜென்மம். இந்த புனர்ஜென்மம் என்கிற பேரில் தமிழில் 3 பேர் எழுதியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூப்பாரா எழுதுனது தெரிஞ்சிருக்கும், ராஜாஜி எழுதுனது. இன்னொன்று கஸ்தூரி சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கோவையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நாவலை எழுதியிருக்காங்க. இந்த வகையில் ராஜாஜி எழுதிய இன்னொரு கதையோட பேர் முகுந்தன் பறையனான கதை. இதில் வரக்கூடிய முகுந்தன் பெருமாள் முருகனுடைய தலித் பற்றிய கொங்கு சிறுகதைகளில் அந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கிறது. முகுந்தன் ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர். ஒரு பார்ப்பனன் பறையனானதை பற்றி அவர் அதில் எழுதுகிறார். இந்த விஷயத்தை அவர் எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னா, நந்தனார் கதையில் ஒரு பறையன் பார்ப்பனராக மாறுறதாக இருக்குல்ல, அது எப்படி இவருடைய கதையில் ஒரு பார்ப்பனன் பறையனாக மாறுகிறான் என்பதாக மாறுகிறது. தொடக்க காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட நவீன சிறுகதைகளில், லட்சியவாத கதைகளில், குறிப்பாக உயர்வர்க்க பிராமண எழுத்தாளர்கள் எழுதிய கதைகளில் இந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையின் தாக்கம் காரணமாக வெகு சில விஷயங்கள் தலித் அடையாளமாக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு. அது ஒன்று அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றியான வர்ணனை, அவர்களுடைய நடை உடை பாவனை பற்றியான கெஞ்சக்கூடிய தொனியிலான வர்ணனை, மூன்றாவதாக கதையில் வரக்கூடிய இந்த ஷிஃப்ட் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுங்கிறது
திரும்ப திரும்ப நந்தனார் சரித்திர கீர்த்தனைக்கு அப்புறம் இந்த நவீன எழுத்தாளர்களுடைய கதையில் என்னவா மாறுதுன்னா கையாளப்படுகிறது, திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. இந்த உருமாற்றம், இந்த நிலை மாற்றம் அல்லது தகுதி மாற்றம் என்று எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இதை நம்ம ராஜாஜியோட கதையில் பார்க்குறோம். இது கொஞ்சம் வேற மாதிரி நம்ம யோசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ராஜாஜி நேரடியாக இதை சொல்றார். ஒரு தலித்தோட பொசிஷன் இந்த நிலையிலேயே சரியாக வாய்ப்பில்லை, மாறாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறுவதன் மூலமாகத்தான், வேறொரு வாழ்க்கை முறையை கைக்கொள்ளுவதன் மூலமாகத்தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தொனியை இந்த காலகட்டத்தோட ரைட்டர்ஸோட கதையில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது நேரடியாக ஒரு மரபிலிருந்து ராஜாஜி எழுதக்கூடிய இந்த முகுந்தன் பார்ப்பனான கதையை பார்க்குறோம். இப்போ வேற கதைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஆமாதவையா எழுதிய குதிரைக்கார குப்பன் என்ற ஒரு கதை. இந்த கதைகளை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு நம்ம ராஜகௌதமன் தமிழ் கதைகளில் தலித்தியம் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையோட ஒரு தொடர்ச்சி தான் நான் பேசுறது. அதில் அவர் தொட்டுக்காட்டிய விஷயத்தோடு சேர்த்து நான் வேறு சில விஷயங்களை தொட்டுக்காட்ட விரும்புகிறேன், அவ்வளோதான். அப்போது அந்த குதிரைக்கார குப்பன் கதையில் ஒரு வெள்ளக்கார துரை வர்றாரு, அக்ரகாரத்தின் வழியாக வர்றாரு. அவரை விஷ்ணுவின் அவதாரமாக நினைத்து வணங்குகிறார்கள் அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஆனால் அந்த அந்த வெள்ளக்கார கலெக்டரோட குதிரைக்காரராக வர்றாருல, அவர் யாருன்னா ஒரு பறையர், அவர் தான் குப்பன். அவன் வர்றம்போது இவன் பதட்டமாயிடுறான். அப்போ அவனும் ஒரு பிராமணர் அல்லாதவர் தான், ஆனால் அவன் ஒரு அதிகாரத்தில் இருப்போன் காரணத்தினால் அவனை பார்த்து இவனுக்கு பதட்டம் இல்லை. ஆனால் குப்பன் வருகிற போது ஒரு பதட்டம் வருகிறது. ஊராரெல்லாம் சேர்ந்து குப்பனுடைய அப்பனுக்கு தண்டனை விதிக்கிறாங்க, ஒரு தண்டம் விதிக்கிறார்கள். அது வெள்ளைக்காரங்க கிட்ட ஒரு கவனத்துக்கு போகும்போது அது என்னவா மாறிடுது அப்படின்னா, அவன் ரத்து பண்ணிடுறான். இதுக்கு எதிர்வினையாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கிறிஸ்தவத்துக்கு மாறி வேதபுரத்தை உருவாக்கி அவங்க மகிழ்ச்சியாக அந்த இந்து மதத்திலிருந்து வெளியேறினார்கள் என்று அவர் எழுதுகிறார். இது ஒரு மிக முக்கியமான ஷிஃப்ட்டு. இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது மூலமாக தான் அவங்க இதிலிருந்து விடுபடுறாங்கிறத மாதவையா சொல்கிறார். மாதவையா கிட்ட இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்குமே தலித்துகள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதை பற்றி பேசும்போது இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான வார்த்தை என்னன்னா, அரிசிக்கும் ரொட்டிக்கும் பாலுக்கும் மாறியவர்கள் என்பதுதான். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இதற்கு எதிராக இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் ஜாதி கொடுமைகள் தான் இவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை பற்றி அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அவர் எழுதிய தில்லை கோவிந்தன் நாவல்லையும் நீங்கள் இதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான பொசிஷன் எடுத்திருக்கிறார் அந்த இதில். இதற்கு அடுத்து பண்ணை செங்கான் என்ற ஒரு கதை, பெருமாள் முருகன் கூட அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். முதல்ல அந்த கதைக்கு அவர் எழுதியிருந்தது பறை செங்கான் என்ற பெயர் தான். ஆனால் அது பிரச்சனை வருன்ற போது தொகுப்பில் சேர்க்கும்போது பறையை நீக்கிட்டு பண்ணை செங்கான் என்று மாற்றுக்கிறார். அதில் ஒரு பண்ணை அடிமை ஒரு பண்ணையார்கிட்ட கெஞ்சுற கெஞ்சி பணிகிற பணிவு, நீங்கள் இதை பார்க்கும்போது அதை இன்னைக்கு ஒரு நம்ம அரசியல்வாதிங்க போய் ஒரு தலித் வீட்டில் நான் சாப்பிட்டுன்றதை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு அருவறுப்பு இருக்குல்ல, அந்த அருவறுப்பை இதுதான் உளவியல் ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறேன். இந்த கதைகள் எதுவும் தலித்துகளை மோசமாக சொல்லியதுன்னு நான் சொல்ல வரல. இந்த கதைகள் ஏதோ ஒரு விதத்தில் தலித்துகளுடைய ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனை முன்னாடி நகர்த்த விரும்புதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்காக இந்த தலித்துகளுடைய இடத்தை பற்றியான இருப்பு இருக்குல்ல, அவங்கள ஒரு சமூக ரீதியான ஒரு அடையாளம் கொடுக்கறது இருக்குல்ல, அவங்களை பற்றியான ஒரு தோற்ற வர்ணனை கொடுக்கறது இல்லை. இது அறிந்தோ அறியாமலோ ஒரு தலித்துகளை எப்போதுமே கீழானவர்களாக, கெஞ்சக்கூடியவர்களாக, எப்போதும் இழிவுகளோடு மட்டுமே கட்டுண்டு கிடப்பவர்களாக, ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பண்பாட்டு ஒரு ஆதிக்கத்தை அது ஒரு இன்விசிபிளாக கொண்டிருக்கிறது. இந்த இன்விசிபிள் பொசிஷனை இந்த ரைட்டர்ஸ் கவனிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். தலித்துகளை ஒரு அப்கிரேட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்து வேற ஒரு வாழ்க்கை முறைக்கு நகர்த்துறதாக இருக்கிறதே ஒழிய, இந்த கதையில் அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, இன்னும் சொல்லப்போனால் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதிய நந்தன், புதுமைப்பித்தனுடைய இவர் நேரடியாக நந்தன் கதையவே பண்ணார். முக்கியமான கதை இது. ஆனால் அதில் கூட தலித்துகள் பற்றியான ஒரு வர்ணனை வர்ற போது இந்த எல்லா கதைகளிலும் அவர்கள் இந்த மனித சமூகம் தோன்றியதிலிருந்தே தலித்துகள் இதே நிலையோடு இருந்தார்கள் என்பது போலவும்,
தலித்துகளுக்கு ஆண்டைகளாக இருப்பவர்கள் அவர்கள் மேலே ஒரு கருணையோடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது போலவும் இந்த கதைகள் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு பண்ணையார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிராமணருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலித் பெண்ணுக்கும் இடையிலே காதல் ஏற்படுகிறது, உறவு நடைபெற்று விடுகிறது. அதை பற்றி புதுமைப்பித்தன் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? பண்ணையாரின் தயவு கிடைத்ததுன்னு எழுதுகிறார். அவள் தனக்கு பண்ணையாரின் தயவு, ஒருத்தன் வலிந்து அவளோட உறவு கொள்றான், அல்லது அவங்க விரும்பிய கூட வச்சுக்கிட்டு தான் வச்சுக்குவோம். ஆனால் அவள் என்னவா அதை நம்புறா நினைக்கிறான்னா, சின்ன பண்ணையின் தயவு தனக்கு கிடைத்ததாக அவள் நம்பினாள் என்று எழுதுகிறார். ஆனால் அவரோட பேர் ராமநாதன். ராமநாதன் தான் ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று வருந்தினான் என்று. அப்போ அவனுக்கும் ஒரு பிளஸர் தான் அது. ஆனால் அவன் செய்தால் அது பாவம் என்று அவன் கருதுறதும், இவளுக்கு அவன் தொட்டதை ஒரு தயவாகவும் பார்க்கக்கூடிய இந்த பாவம் பைனரி தயவு என்கிற இந்த பொசிஷனில் தான் இந்த எல்லா கதைகளிலும் இந்த தலித்துகள் பற்றியான சித்திரம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். நான் இதனுடைய தொடர்ச்சியில் ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று, இந்த கதைகள் இந்த உருமாற்றம் தொடர்ந்து இருந்து வந்தது அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, இந்த உருமாற்றத்தில் ஒரு சமூக விஷயம் நடந்திருக்கிறது. வெள்ளைக்காரங்களுடைய அரண்மனையிலையும் இல்லை மற்ற இடத்துலையும் தலித்துகளுக்கு ஒரு வேலை கிடைக்குதுல்ல, அந்த வேலை இந்த எல்லா கதைகளிலும் இயல்பாக இடம்பெற்றிருக்கு. ஆனால் அந்த வேலை எல்லாமே உடல் உழைப்போடு சேர்ந்த அடிநிலை வேலைகள். என்னது? குதிரைக்காரர், புல்லு பறிக்கிறவர், அப்புறமா சுமை தூக்குறவர், அப்புறம் தேயிலை தோட்டத்துக்கு போகிறவர் அப்படிங்கிற இந்த விஷயம் அப்படியே பதிவாயிட்டு, அதுக்கு இணையாக பிராமணர்களுடைய இடம் என்னவா இருக்குன்னா சப் ரிஜிஸ்ட்ரார், நீதிபதி, சப் கலெக்டர், இப்படியாக அவர்கள் மாறினார்கள் அப்படிங்கிற இந்த சமூக யதார்த்தம் இந்த கதைகளில் இருக்குது. குறிப்பாக இந்த இடப்பெயர்ச்சி பற்றியான பல தகவல்கள் இப்போ இவரோட கதையில், ராஜாஜியோட முகுந்தன் பற்றியான கதையில் கண்டிக்கு போகிறவங்களாகவும் அப்புறம் ரங்கூனுக்கு போகிறவங்களாகவும் காட்டப்படுறாங்க. புதிய நந்தனில் இலங்கைக்கு போகிறவங்களாக காட்டப்படுறாங்க. எல்லா கதையிலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மூலமாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கிறதுங்கிறத காட்டுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்த கதைகளில் தொடர்ந்து இடம்பெறுதுன்னா, இந்த சாமிகளை 2ஆக பிரிக்கிறது. அதுக்கு அவங்க வைக்கிற பேர் பாப்பாரசாமி, பறையசாமி. பறையன் பாப்பாரசாமியை கும்பிடுறதுனால வரக்கூடிய பதட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நந்தனார் சரித்திர கீர்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பதட்டம் தமிழ் பதிவுகளில் இருக்கிறதுக்கான சான்றுகள் இல்லை. ஒருவேளை குருசாமி போன்றவர்கள் வேலை பார்க்குறாங்க, அந்த பகுதியில் இருக்கான்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த பாப்பாரசாமிங்கிறத சைவ வைணவ பெருங்கோயில்களாகவும், இந்த பறையசாமிங்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற முனியன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை மகாஜன சபையில் அயோத்தியாஸ் பண்டிதர் முதல் முறையாக கேள்வி எழுப்பும்போது சைவ வைணவ கோயில்களில் நுழைவதற்கு எங்களுக்கு இடம் வேணும்னு சொன்னபோது அங்கிருந்த தஞ்சாவூரை சேர்ந்த சிவராம சாஸ்திரி என்பவர் எழுந்துச்சு என்ன சொன்னார்? உங்களுக்கு இந்த கோயில் இல்லை, இது பாப்பார கோயில், உங்களுக்குன்னு ஊரில் இருக்கக்கூடிய வீரன், முனியன், பாவாடை என்ற சின்ன சாமிகள் என்று சொல்லுகிறார். இந்த பைனரி இந்த கதைகள் இந்த சரித்திர கீர்த்தனைக்கு பின்னாடி ஒரு 50 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. திரும்ப திரும்ப அவங்க கதைகளில் சொல்கிறத நாம் பார்க்குறோம். எனவே நண்பர்களே, ஒரு படைப்பை நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அது ஒரு வரலாற்று நூல் இல்லை, எல்லாவற்றையுமே ஒரு படைப்பில் சொல்லிட முடியாது தான். ஆனால் இந்த புனைவுகள் எல்லாவற்றிலுமே என்ன இல்லை அப்படின்னா, அவர்கள் இந்த சமூகம் ஒன்றுமற்றவர்கள், இவர்கள் ஜாதியால் இழிந்தவர்கள் அப்படிங்கிற இந்த பதிவுக்கு மாற்றா ஒரே ஒரு சின்ன பதிவு கூட, ஒரே ஒரு சின்ன கேள்வி கூட இந்த படைப்புகளில் எங்குமே சொல்லப்படாமல், அது அவர்களுடைய இயல்பான நிலைதான் என்பது ஏதோ ஒரு வகையில் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதை ஒரு வரலாற்று நூல் போல் அவங்க மாற்றி இவங்க எப்படி முதல் முறையாக வீழ்த்தப்பட்டார்கள், யார் மேலே இருந்தாங்க அப்படி நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு தேர்ந்த படைப்பு என்பது ஒரு வரியின் மூலமாகவோ ஒரு வார்த்தையின் மூலமாகவோ கூட இந்த நிலை இவர்களுடைய இயல்பான நிலை அல்ல,
வரலாற்றில் இவர்களுக்கு வேறொரு நிலை இருந்திருக்க கூடும், இது ஒரு அதிகார மாற்றத்தினால் தான் இது நடந்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்கான ஒரு சிறு கால் புள்ளியை கூட இவ்வளவு கதைகள்லையும் நாம் பார்க்க முடியலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் எந்த பிரதிக்கும் இது பற்றி இவங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறத பற்றியான ஒரு எதிர்கேள்வியை கூட எந்த இடத்துலையும் நாம் பார்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எப்படி நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு மத நிறுவனம் சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. இந்த மேல் கீழ் என்கிற நிலை, இவர்கள் இழிந்தவர்கள் அவர்கள் மேலானவர்கள் என்கிற இந்த நிலை இருக்குல்ல, இது ஒரு மத நிறுவனம் சார்ந்த ஒன்று. அதில் தான் இவர்களை பாவப்பட்டவர்களாக அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மேலே அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க அல்லது பாவப்பட்டவங்களாக இருக்காங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா, அவன் பாவப்பட்டவனாக இருந்தால் தான் அவனை மேல் தூக்குற ஒருத்தன் யாராக இருக்க முடியும்னா ஒரு உன்னதமான ஒருவனை உருவாக்க முடியும். அப்போ ஒரு உன்னதமான பாத்திரத்தை உருவாக்குவதற்கு, இந்த சமூகத்தில் உள்ளார்ந்து ஏற்பட்டு வந்த குற்ற உணர்விலிருந்து தங்களை விடுபடுவதற்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றியான பதிவை பற்றி எழுதுகிற போது அவர்களுடைய வேறு விதமான வாழ்க்கையை பற்றியான எந்த விதமான கற்பனைக்கும் போகாமல், சார் புனைவு தானே சார், புனைவுல கூட உங்களால் என்ன பண்ண முடியல, அவன் ஒரு மதிப்பான ஒரு இடத்தை பெற்றிருந்தவன் என்பதை சொல்றதுக்கு இவங்களுக்கு துணிச்சல் இல்லை, தயாரில்லை. அப்போ இந்த புனை, அதனால தான் நம்ம கதையை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். ஏன் கதைகள் முக்கியமாகிறது, ஏன் கதையில் நம்ம வேற ஒரு வாழ்க்கையை சொல்ல வேண்டியது இருக்கிறது. நிஜம், சமூகத்தில் நடக்கக்கூடிய நிஜம்தான் இன்னைக்கு இருக்கிற நிஜம்தான், நிஜம் கிடையாது. இது எல்லாமே மாறி வரக்கூடியவை தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய உளவியல் என்பது இது மாதிரியான பல விஷயங்களால் கட்டப்படுபவை தான். அப்போ இந்த கதைகளை மாற்றி எழுதுகிற போது அது ஒரு உளவியலை உருவாக்குகிறது, அது வேறு விதமான வாழ்க்கையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னொரு விதமான மதிப்பு மிக்க நம்பிக்கையை நாம் உருவாக்குறோம். அதிலிருந்து ஒரு அரசியல் கோஷத்தை முன்வைக்கிறோம். ஆதி பொது உடைமை சமூகம் என்கிற கார்ல் மார்க்ஸோட கோஷமே ஒரு புனைவு தானே சார். ஏன் அயோத்திதாச பண்டிதருடைய பூர்வ பௌத்த நிலை என்கிற சாதி பேதமற்ற நிலை ஒரு புனைவு தானே, அது ஒரு புனைவாக இருக்கக்கூடாது? அப்போ எந்த புனைவு கொஸ்டின் பண்ணப்படுது, எந்த புனைவு கொஸ்டின் பண்ணப்படலைங்கிறதுங்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ வரலாற்றை வைத்துக்கொண்டு நாம் யாரும் செயல்படுறது கிடையாது. அப்போ எப்படி நாம் நம் கையில் கிடைக்கக்கூடிய மொழியின் வழியாகவும் புனைவின் வழியாகவும் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யதார்த்தம் என்கிற பெரும் சுவரை இந்த புனைவை வச்சு நாம் கீற வேண்டியவங்களா, உடைக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள், பேசப்பட்டிருக்கிறார்கள், எந்த லெவல் வரைக்கும் பேச முடிஞ்சிருக்கு. நான் மறுக்கல, இந்த சீர்திருத்தவாதிகள் அனைவரும் திட்டமிட்டு தலித்துகளை பற்றி இப்படி எழுதினார்கள் என்று சொல்லவில்லை. இல்லை, அவர்களுக்கும் என்ன இருக்குன்னா உளவியல் ரீதியாகவும் உள்ளார்ந்த ரீதியாகவும் பல முரண்களை தாண்டி தான் அவங்களும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. நாம் அவங்கள டோட்டலாக முற்றிலும் ஒரு எதிர்மறையாகவும் பார்த்துட முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன லிமிட்டேஷன் இருந்தது என்பதையும் நாம் பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி விமர்சனமே என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழில் அரசியலையும் சரி இலக்கியத்திலையும் சரி, நீங்கள் சரியான விமர்சனத்தை சொல்கிறத காட்டிலும் சகிச்சிக்கோ, அப்போ தான் அவன் நம்ம கூட சேர்ந்து வருவான். சார், விமர்சனத்தை சொல்லி அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய தவறை உணர்ந்து சரியாக வந்தான்னா சார் அவன் நட்பு சக்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவன் நட்பு சக்தியை கெடுத்துடுறீங்க. எப்படி நீங்கள் அவன் என்னென்ன பண்ணுறான்றதெல்லாம் சொன்னால் அவன் கோச்சிக்க மாட்டானா? கோச்சிக்கிட்டா அவன் நட்பு சக்தியே கிடையாது. இன்றைக்கி இது மாதிரியான ஒரு டைலாக்லாம் உருவாக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த லிமிட்டேஷனை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்படி நாம் ஒரு உன்னதமானவர்களை உருவாக்குறதுக்கு இதில் ரெண்டு விஷயம், இந்த கதைகளில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ரெண்டு பைனரி வைக்கப்படுது. ஒன்று பெருந்தன்மை, இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை. இந்த உயர் சாதியினர்கிட்ட இருக்கக்கூடிய தலித்துகள் மேலே இருக்கக்கூடிய கருணை இருக்குல்ல, அது இந்த கதைகளில் தொடர்ந்து பெருந்தன்மையாக சொல்லப்படுகிறது. டே வேணாண்டா, நீ வச்சுக்கோ. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கருணையை சந்தேகிக்கக்கூடியவர்களாக, அவர் மேலே கல்லெறியக்கூடியவர்களாக, புதுமைப்புத்தன் போன்றவர்களுடைய கதையில் நம்ம அதை பார்க்குறோம். கோயிலுடைய செய்யக்கூடியவர்கள் மேலே கல்லெறிகிறாங்க இவங்க. அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றியான இந்த கதைகளில் அவங்கள தாழ்வு மனப்பான்மை, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு கருணை காட்டக்கூடிய மேல் வர்க்கத்தாரையுடைய பெருந்தன்மை. இந்த ரெண்டு பைனரிக்குள்ளே தான் இந்த 1950களுக்கு முன்னாடி இருந்த இந்த தேசியவாத கதைகளில் நம்ம பார்க்குற இந்த சூழ்நிலை இருக்கிறது. இதை நீங்கள் நான் சொன்னேன்ல, இது ஒரு பாவம், ஒரு ரிலிஜியனாக பாவம், அவங்கள அந்த பாவப்பட்டவங்களை மேல் உயர்த்துறது தான் ஒரு
ஒரு உன்னத ஆன்மீக உணர்வு அப்படின்றதுக்காக தான் இது பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. இது நான் நினைக்கிறது என்னென்னா, இது மரபார்ந்த மதம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது. நவீன நிறுவனங்களான அரசியல் தளத்திலேயே கூட இதுதான் நடந்தது. அரசியல் தளத்தில் நம்ம தேசிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் போன்றவைகள் தலித்துகள் மத்தியில் மிக மிக முக்கியமான வேலைகளை பார்த்துருக்கு. அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதே வேலையில் கூட அவங்களே கூட என்ன நினைக்கிறாங்க பல நேரங்களில் அப்படின்னா, தலித்துகளுடைய ஒரு இண்டிவிஜுவல் பொசிஷனை அவர்கள் நாங்கள் பாவப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கழிவிறக்கத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் இப்படி வைக்கப்பட்டிருப்பதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லும்போது, இந்த நவீன அரசியல் சார்ந்து சிந்தித்தவர்களுமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்களும் போராளியாக இருக்கணும்னா அவன் பாவப்பட்டவனாக தான் இருந்தாகணும், வேறு வழி என்ன இருக்குது? அப்போ இவனுடைய இந்த பாவம் என்கிற பொசிஷனிலிருந்து, இவனுடைய கழிவிறக்கம் என்கிற நிலையிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்வது என்பது மரபார்ந்த மத நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, நவீன அரசியல் இயக்கங்களுக்கு கூட பொதுவாக பிரச்சனையாக இருந்திருப்பது என்பதை நாம் ஏதோ ஒரு வகையில் பார்க்கிறோம். இதனுடைய பொருள் இங்கே பல வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறுக்கிறது இல்லை. நண்பர்களே, இந்த பாவம் எவ்வாறு உருவாகிறது? இந்த கழிவிறக்கம் ஏன் உருவாகிறது? இந்த கழிவிறக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய தலித்துகளுடைய பாதையில் எப்படி தலித் இலக்கியம் என்பது ஒரு தனித்துவத்தை முன்வைக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிக்கிற போது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய தூரம் எவ்வளவு, எது வரைக்கும் வர முடிந்திருக்கு, எது வரைக்கும் வர முடியல என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கதைகளில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமானவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன நான் நினைக்கிறேன்னா, தலித்துகளுக்கு ஒரு ஏஜென்சியை இந்த படைப்புகள் தரவில்லை. அவங்களுக்கான ஒரு முகவாண்மையை இந்த படைப்புகள் தொடர்ந்து மறுத்திருக்கின்றன. அவர்களுக்கான அவர்களை பொறுப்படுத்தி பேச வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்த அதே நிலையில், அவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்ட அதே வேளையில் அவர்களை ஒரு முகவாண்மை கொண்டவர்களாக, அவர்களுக்கென்று ஒரு ஏஜென்சி இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு போராட்ட மரபு இருந்திருக்கிறது என்பதை எப்படி இந்த கதைகள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ராஜாஜி 20கள் எழுத வர்றதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய வேலை நடந்திருக்கு. ஏன் பாரதிக்கு அயோத்திதாஸ் பண்டிதரை விடவும் சகஜானந்தரை ஏன் பிடிக்கிறது? ஏனென்றால் சகஜானந்தர் இவர்கள் விரும்பக்கூடிய எல்லையிலிருந்து இவர்களிடமிருந்து ஒரு உரிமையை கேட்கிறார். அயோத்திதாசர் அவர்களை புறக்கணித்துட்டு வெளியே இன்னொன்று கிரியேட் பண்ணுறார். ஏன் இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சு அயோத்திதாசருடைய இந்திரதேச சரித்திரம் ஏன் முக்கியமான படைப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், அயோத்திதாஸ் பண்டிதருடைய இந்திரதேச சரித்திரத்தை நாம் பேசணும்னா புனைவுன்னுவாங்க. ஆனால் இந்த ராஜாஜி இவங்க எல்லாரும் எழுதின கதைகளை எல்லாம் அதுதான் புனைவு. ஆனால் அதை வரலாற்று உண்மைன்னு எடுத்துக்குவான். எப்படி சித்தரித்துக்கு, எப்படி சமூகத்தின் யதார்த்தத்தை இவைகள் பிரதிபலித்திருக்கின்றன. யதார்த்தத்தை உடைப்பு தான் புனைவு. அதை தலித்துகளுடைய புனைவுகள் செய்திருக்கின்றன. இது எல்லாவற்றுக்கும் இணையாக நாம் அந்த வகையில் இந்திரதேச சரித்திரத்தை வச்சு அதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அளவில் தலித்துகளுடைய இருப்பு கடந்த காலத்தில் இலக்கியத்தில் என்னவாக இருந்தது என்பதை நந்தனார் சரித்திர கீர்த்தனைக்கு பின்னால் நடந்த ஷிஃப்ட்டுகளை சொல்கிறது மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன் தி ஸ்டேஜ் ஓவியர் நடராஜன் அவர்கள் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி, இருவருக்கும் ரொம்ப நன்றி.